Hey guys, நான் பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கோயம்புத்தூரில் நடக்கிற பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைஸி பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். Hey guys, வெல்கம் பேக் டு ஷோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நான் கோயம்புத்தூரில் நடந்துட்டு இருக்க பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைஸி எக்ஸ்போக்கு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா 2025 ஜனவரி 4 நடந்துட்டுருக்கு. நாளைக்குமே இருக்குது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 2 நாளுமே ஒரே கம்பெனி சேர்ந்தவங்க தான் வருவாங்க. அதனால் நான் இன்றைக்கி புக் பண்ணியிருக்கேன். இதோட புக்கிங் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குது. டோட்டலாக 1180 விழுது. அதுவும் ஆன்லைனில் தான் புக் பண்ண வேண்டியது இருக்கும். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கேக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு நிமிஷம் அதை காட்டுறேன். பார்க்கும்போதே தெரியும் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸ்போ டைமிங்னு பார்த்தீங்கன்னா காத்தால 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்குது. 2 நாள் நடக்குது. ஜனவரி 4, 5, 2025 நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு எக்ஸ்போ பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் நவம்பர்லேயும் நடந்திருக்கு. 28, 29, 30 3 நாள் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ திரும்பவும் செட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 4, 5, 2025 இப்போ நடந்துகிட்டு இருக்க எக்ஸ்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 10 மணிக்கு மேலே ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் என்ட்ரி ஆகும்போது இங்கே எந்தெந்த கம்பெனி இங்கே வருது, அவங்க எந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணிவிட்டு அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 4ஆம் தேதி நடந்துகிட்ருக்கு. நாளைக்குமே நடக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஏதாவது ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போ ஏதாவது நடந்தாக்கா அதையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சின்னதாக ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸ்போஸ் எல்லாம் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதை பற்றின ஒரு ஐடியா வரும். ஸோ உங்கள் பிஸ்னஸையுமே டெவலப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி எக்ஸ்போலாம் விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஐடியா இருக்கும்போது அது டெவலப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இந்த எக்ஸ்போ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் டைம் டு டைம் அப்டேட் பண்ணுறேன். கரெக்டாக 10 மணி ஆனதுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போக்கு என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ரௌடுமே கிட்டத்தட்ட 200 to 250 பேர் இருந்திருப்பாங்க. ஃபுல்லாமே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான்றதுனால எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்கல. என்ட்ரி கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போது ஜென்ரேட் ஆன QR கோடை காமிச்சு ஸ்கேன் பண்ண உடனே உள்ளே என்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா கையில் இந்த மாதிரி ஒரு பேண்டை கட்டி விட்றாங்க. இந்த பேண்டை பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா 300 ml வாட்டர் பாட்டில். இது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. வாங்கின காசுக்கு ஏதாவது கொடுக்கணுமேனு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேக் ஒன்று கொடுத்துருவாங்க. உள்ளே தர லீஃப்லெட்ஸ் பாம்ப்ளெட்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம். நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வெளியே இருந்த லிஸ்ட்டில் 99 கம்பெனிங்களும் அவங்களுக்குன்னு கொடுத்த இடத்துல ஸ்டால் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டாலை எல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரான்ச்சைசி பற்றின டீட்டெயில்ஸ் இருக்க லீஃப்லெட்ஸ் பாம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. என்ட்ரி எப்போ கொடுத்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப்லெட்ஸ் பாம்ப்ளெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். இந்த எக்ஸ்போவில் முன்னாடியே சொன்ன மாதிரி நெல்லை கருப்பட்டி காஃபி, சிவகணன் ரெஸ்டாரண்ட், வி சாய்ஸ், கோவை கியோஸ்கி, டிபெட் மோமோஸ், மிஸ்டர் கோலி சோடா, அப்புறம் யூஎஸ் பீஸா, இப்படி இங்கே வந்த கம்பெனிங்கக்கிட்ட 50,000 50 லட்சம் வரைக்குமே ஃப்ரான்ச்சைஸிங்கே இருக்குது. இங்கே வந்த கம்பெனிங்க 80% பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்டரை சேர்ந்த கம்பெனிங்களாக தான் இருந்துச்சு. நானுமே ஒரு ஃபுட் ரிலேட்டடாக இருக்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இங்கே விசிட் பண்ணியிருந்தேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்குமே ஃபுட் ரிலேட்டடாக இருக்க கம்பெனிங்களோட காண்டாக்ட் பண்ணி அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்க ஃப்ரான்ச்சைசி டீட்டெயில்ஸ் பற்றின லீஃப்லெட்ஸை வச்சு ஒரு வீடியோ போட போகிறேன். இந்த எக்ஸ்போ மிஸ் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னாக்கா மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இந்த எக்ஸ்போ எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ண கம்பெனிங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இல்லை நீங்கள் பிளான் பண்ணுற பிஸ்னஸ்க்கு எது சூட்டபுளாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனிங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை எடுத்து அவங்ககிட்ட பேசி உங்களுக்கு தேவையான ஃப்ரான்ச்சைஸியும் வாங்கிக்கலாம். இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோலி சோடா டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட 2 ப்ராடக்டான மிஸ்டர் கோலி சோடா, மிஸ்டர் ஃப்ரீஸ் ரெண்டுமே ஃப்ரான்ச்சைசி தராங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். தேவைப்படுறவங்கள இவங்களை காண்டாக்ட் பண்ணி ஃப்ரான்ச்சைசி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா சிவகணன் ரெஸ்டாரண்ட் அண்ட் நன்றி மசாலா ஃப்ரான்ச்சைசி ஸ்டால். இவங்க வேர்ல்ட் ஃபுட் டியூப்னு ஒரு யூடியூப் சேனலுமே வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க.
இவங்கள தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ஒரு குக்கிங் யூடியூப் சேனல். ஸோ நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் இவங்கள தெரிஞ்சிருக்கும். இவங்ககிட்டயுமே ரெஸ்டாரண்ட் அண்ட் மசாலா ஃப்ரான்ச்சைஸிக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 பிஸ்னஸில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை உங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெஸ்டாரண்ட் கன்சல்டிங் கம்பெனி. இவங்ககிட்ட நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இடத்த மட்டும் கொடுத்தா போதும். இவங்க எண்ட் டு எண்ட் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குவாங்க. நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுக்க விருப்பப்படாதவங்க உங்கள் சொந்த பேரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க உங்களுக்கு எண்ட் டு எண்ட் சர்வீஸ் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்போவை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய ஆல் மாதிரி இடத்துல நடத்துகிறாங்க. இதுக்கு சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ₹1000 ப்ளஸ் ஜிஎஸ்டி, மொத்தமாக ₹1180 ஆச்சு. இந்த என்ட்ரிக்கு இவங்க கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 300 ml வாட்டர் பாட்டிலும் ஒரு சின்ன பேக்குமே கொடுத்தாங்க. பட் என்ன கேட்டிங்கனாக்கா ஃபுட்டுமே இந்த எக்ஸ்போவை ஆர்கனைஸ் பண்ணவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பட் உள்ள பெய்ட் ஃபுட் ஸ்டால் இருந்ததுனால இந்த ஃபுட்டுமே ஒரு பிஸ்னஸ் ஆப்ஷனாக பார்க்குறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. இந்த எக்ஸ்போவை முடிச்சுட்டு வெளியே வந்த ஒருத்தருக்கிட்டையுமே ஒரு விதமான அனுபவத்தை பார்க்க முடிஞ்சது. எனக்குமே இந்த எக்ஸ்போ ஒரு புது விதமான அனுபவமாக தான் இருந்தது. அண்ட் எனக்குள்ளே இருந்த நிறைய கேள்விக்கு இந்த எக்ஸ்போவில் பதில் கிடைச்சிது. அண்ட் நிறைய கம்பெனிங்களோட ஃப்ரான்ச்சைஸி டீட்டெயில்ஸுமே கிடைச்சிது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூருக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிவிட்டு பெங்களூருக்கு திரும்பவும் பஸ் ஏறி கிளம்பிட்டேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அண்ட் உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட வந்து சந்திக்கிறேன்.